வணக்கம் மக்களே. டுடே மார்னிங் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, சம்பா ரவா உப்மா. வாங்க எப்படி செய்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான சம்பா ரவைய கடாயில போட்டு தீயாத அளவுக்கு வறுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே கடாயிலேயே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு துண்டு இஞ்சா தட்டி போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாவை நீட்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க. 4 பல்லு பூண்டையும் தட்டி போட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கலரி விட்ட பிறகு ஒரு 2 பெரிய வெங்காயத்த பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. ஒரே ஒரு தக்காளிய கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3த்தையும் போட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்ப போட்டுட்டு, நீங்க 1 கப் அளவுக்கு ரவா போட்டீங்கன்னா, 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தணும். நாங்க 2 கப் அளவுக்கு ரவா போட்டிருக்கோம். அதனால 4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தியிருக்கோம். ஊத்திட்டு இத நல்லா கொதிக்க விடணும். இது கொதிச்சு வந்த பிறகு நம்ம வறுத்து வச்ச சம்பா ரவைய எடுத்து கரண்டில கலரிக்கினே அதில கொட்டிட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு தண்ணி வடியிற வரையும் 1/4 மணி நேரம் வேக விட்டு எடுத்தீங்கன்னா, சுவையான சம்பா ரவ உப்மா ரெடி. சம்பா ரவ உப்மாவ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, பிரியாணி போலவே இருக்கும். இந்த சம்பா ரவ உப்மாவ ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோ பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணி